ஹஸ்பண்ட், இல்ல அப்பா, இல்ல யாரையா ஒருத்தர் நம்பி இருக்கிறத இருக்கக்கூடாது. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கண்டிப்பா வேணுங்கிறது என்னோட முக்கியமான வேண்டுதல் எல்லா பொண்ணுகளுக்கும். அதை விட முக்கியமான விஷயம், இங்க பெண் சரிசமம்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாரி லைஃப்ப யாரும் ஃபேஸ் பண்றது கிடையாது. ஈவன் சிட்டில கூடவே நெறைய பிரச்சனைகள் வருது. மத்தவங்களுக்குலாம் இன்ஸ்பிரேஷன் இருக்கும்போது, உங்களுக்கு நீங்களே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்து, மத்தவங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணி பண்றது எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு மேம். நெறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் இது பிடிக்கும். கண்டிப்பா. உமன் என்டர்பிரினியர்ஸ்க்குலாம் வந்து எந்த மாரி லோன்ஸ் அசோசியேட் பண்றீங்க மேம்? எஸ்பெஷலி ஒரு பொண்ணு என்னதான் நம்ம மாடர்ன் லைஃப் வாழ்க்கை வாழ்ந்தாலும், இப்பவும் பொண்ணுகளுக்கு நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிரமமா தான் இருக்கு. அவங்க சாதாரணமா ஒரு பெர்சன்ட்ட போய், அதாவது தெரிந்த நபர்கள் கிட்டயே ஒரு சின்ன கடன் வாங்கணும் அப்படிங்கிறதும், ஒருத்தங்கள நம்பி இருக்கிறாங்க பாத்தியா? ஹஸ்பண்ட், இல்ல அப்பா, இல்ல யாரையா ஒருத்தர் நம்பி இருக்கிறத இருக்கக்கூடாது. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கண்டிப்பா வேணுங்கிறது என்னோட முக்கியமான வேண்டுதல் எல்லா பொண்ணுகளுக்கும். ரெக்வெஸ்ட்டாவே கேட்கிறேன். யாருமே எப்பவுமே ஒரு பொண்ணு ஃபினான்ஷியலா யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. கண்டிப்பா. அதுக்கான தேவை தான் அந்த பணம். ஸோ இது நெறைய இடங்கள்ல பொண்ணுகளுக்கு இப்பவும் அடிபட்டுட்டு தான் இருக்காங்க. சில தவறுதலான பாதையில போயிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இத படிப்பு மூலியமா நம்ம ஏர்ன் பண்ணலாம். இப்ப நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்க படிப்பு தான் உங்களுக்கு மூலதனம். ஸோ உங்கள கரெக்ட்டான பாதை, சரியான பாதை எது கொண்டு போகும்னா, உங்க எஜுகேஷன். அதுவும் இல்லாம, நீங்க இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ல என்னதான் பேசிக் என்னதான் சொல்றாங்கன்னா, ஃபினான்ஷியல் விஷயம், உன்னோட நிதிய நீ எப்படி நிர்ணயிக்கணும்? உனக்கு எப்படி கொண்டு போகணும்? என்ன மாரி அ இங்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்படிங்கிறதும் பாடத்திட்டமா வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இந்தியா வல்லரசு ஆகணும்னா, வல்லரசு எதுல? நம்ம ஃபினான்ஷியலா வந்தா தானே ஆக முடியும். அது அதை விட முக்கியமான விஷயம், இங்க பெண் சரிசமம்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாரி லைஃப்ப யாரும் ஃபேஸ் பண்றது கிடையாது. ஈவன் சிட்டில கூடவே நெறைய பிரச்சனைகள் வருது. டாமினேஷன் இருக்கு. ஈகோ ப்ராப்ளம் எல்லாம் நெறையாவே இருக்கு. அது ஒரு முன்னாடி இருக்கிற ஃபேஸ்க்கும், பின்னாடி இருக்கிற ஃபேஸ்க்கும் நெறைய விஷயம் இருக்கும். நான் ஒரு பொண்ணா பட்ட கஷ்டத்துல நான் ஃபேஸ் பண்ணதுலருந்து, எனக்கு விமன் என்டர்பிரைனர்ஸ என்கரேஜ் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆர்வமா இருப்பேன். எஸ்பெஷலி ஒரு சாதாரண படிக்கிற பொண்ணுங்கள பார்த்தாலே, நீங்க ஃபினான்ஷியலா ஃப்ரீடமா இருக்கணும். ஸோ உங்களுக்கு படிப்பு தான் மூலதனம்ங்கிறதுல விஷயத்துல நான் இன்ஸ்டிட் பண்ணிட்டே இருப்பேன். என் பொண்ணுக்குமே அதத்தான் நான் சொல்லுவேன். ஸோ படிப்புல நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கணும். அதுதான் உங்களுக்கு இனிஷியல். இப்ப ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறதுல என்ன பண்ணணும்னா, விமன் என்டர்பிரினர்ஸ்க்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவங்க என்ன விரும்புறாங்க? அவங்க எந்த மாரி தொழில் ஸ்டார்ட் பண்றாங்க? இல்ல ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எனக்கு சரியான அ கைடன்ஸ் இல்ல. மேல நான் இதுக்கு கேப்பிட்டல் போடணும். அதாவது முன்னாடி ஒரு பணம் போட்டு, எனக்கு அதுக்கான மேம்பாடு பண்றதுக்கான வசதிகள் எப்படி போகணும்னு தெரியல. அப்படிங்கும்போது நம்ம கவர்மெண்ட்டே சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எம்எஸ்எம்இ, சிஜிஎம்எஸ்டி, பிஜிஎம்எஸ்டி இந்த மாரி நெறைய ஸ்கீம்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மினிமம் 1 சிஆர்ல இருந்து இல்ல ரூ. 1 கூட இல்ல அப்படின்னாலும், உங்க ப்ராஜெக்ட், உங்க இன்ட்ரெஸ்ட், உங்களோட எபிலிட்டி இதையெல்லாம் சரி செய்து, சரியான வழிமுறையில உங்களோட ப்ராஜெக்ட் இருந்தது அப்படின்னா, நான் அதுக்கான சப்போர்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ட ரெடி பண்ணி குடுத்து, உங்களுக்கான பிசினஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா போதும். அதுவும் ஸ்டார்ட் அப் இந்தியாங்கிற மாரி ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் இனிஷியலி இந்த மாரி இடையில பிசினஸ் பண்ணிட்டு, இடையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பணம் தேவைகள் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு 2 சிஆர், 3 சிஆர் வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேல மிஷினரீஸ் அந்த மாரி கொஞ்சம் புரொடக்ஷன் ஜாஸ்தி பண்றோம் அப்படிங்கும்போது, அதுக்கான தேவைகளும் நான் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். எஸ்பெஷலி விமனுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் குடுப்பேன். இப்ப மென்னே வராங்க அப்படின்னா, விமன் அவங்க என்ன பண்றாங்க சார் அப்படின்னு ஃபேமிலியா அவங்கள கூப்ட்டு, இத அவங்கள ப்ரொப்ரைட்டரா நீங்க அவங்களுக்கு கைடன்ஸ் குடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு மட்டுமே என்னோட தூண்டுதல் இருக்கும். ஒரு ஃபேமிலியா வராங்க. ஹஸ்பண்டுக்கு பேக்கப் பண்றேன்னு தான் 90% இப்பவும் இருக்காங்க. இதுதான் உலக நடத்தை.
நான் வந்து என்ன சொல்லுவேன் இப்போ வர்றவங்களுக்கு, நீங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருங்க சார். அவங்க உங்கள வந்து ஃபினான்ஷியல் ஸ்டாண்டர்ட் பை பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்னு அந்த சப்போர்ட் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன மாரின்னா, பேன் இந்தியால எல்லா இடங்களுக்கும் என்னால லோன் பண்ணி குடுக்க முடியும். இது வந்து நம்ம துறை வந்து பண்ணி குடுத்துட்டுருக்காங்க. நம்ம கன்சர்ன், நம்ம கம்பெனி, நம்ம டீம் வந்து எல்லா இடத்துலயும் வேலை செஞ்சுட்டுருக்காங்க. இது எஸ்பெஷலி நான் சொல்ல வேண்டிய விஷயம். மேடம் நீங்க தமிழ்நாடுல தான் இருக்கீங்க, கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்க. நீங்க கோயம்புத்தூர்ல தான் எங்களுக்கு பண்ணி குடுப்பீங்களா? அப்படின்னா கிடையவே கிடையாது. நான் இந்தியா முழுவதும் எனக்கு அந்த ஆத்தரைசேஷன் இருக்கு. நான் ஆத்தரைஸ்டு பார்ட்னர். அதனால நான் இத கன்ஃபார்மா சொல்றேன்.